ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெது பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு புதினா, சிறிதளவு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, முந்திரி பருப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்பும் 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு மிக்சியில் குறன்னு அரைச்சிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிட்டிகை அளவு சோடா போட்டு நம்ம இட்லி மாவுக்கு போடுறது, நெய், உப்பு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் பொட்டுக்கடலை மாவு போட்டுருங்க. அடுத்து 1/2 கப் அரிசி மாவையும் சேர்த்துருங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பொடி. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போடுறதுனால. அடுத்து புதினா, கருவேப்பிலை, சோடாப்பூ சிட்டிகை அளவு. அடுத்து பெரிய வெங்காயம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நெய் போட்டு வறுத்த முந்திரி இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க. தண்ணியை அப்படியே ஊற்றிட வேணாம். ஸோ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிணைஞ்சிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கையில் மாவு எடுக்கையில் கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே ஒரு கடாயை காய வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக மெது பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. மெது பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை டீ கூட வச்சு சாப்பிடலாம், ஸ்நாக்காக சாப்பிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில டைம் சாதத்துக்கு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்புவாங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.